குலுக்கி சர்பத் பண்ணுறதுக்கு சுடு தண்ணியில் சர்க்கரையை கலந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சர்பத் பண்ணுறப்போ சர்க்கரை வந்து சீக்கிரம் கரையாது. அதனால இந்த மாதிரி சர்க்கரையை காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து பாகு மாதிரி கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை. இந்த சுடு தண்ணி கொதித்து அந்த சர்க்கரை கரையிறதுக்காக மட்டும்தான். அவ்வளோதான், சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இதை ஆற வச்சுட்டு நம்ம சர்பத் பண்ணலாம். குலுக்கி சர்பத் பண்ணுறதுக்கு 1 கப் சர்க்கரையை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 லெமன் எடுத்திருக்கேன், 1 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அப்புறம் ஐஸ் க்யூப் எடுத்திருக்கேன். அப்புறமா இது வந்து சப்ஜா சீட்ஸ், அதையும் ஒரு 2 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு தான் போட போகிறோம், அதனால் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். சர்பத் போட்டு குளுக்கிறதுக்காக வாட்டர் கேன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கிளாஸ்லேயே போட்டு குளுக்க முடிஞ்சால் குலுக்கிக்கோங்க. இந்த லெமனை ஓரமாக இந்த மாதிரி ஓரத்தில் கட் பண்ணிக்கலாம். லெமனை புளிஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் இதில் 1/2 டம்ளர் சுகர் சிரப் ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் எடுத்தேன், 1/2 டம்ளர் ஊற்றியாச்சு. அப்புறம் இஞ்சியை இதில் போட்டுடலாம். பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதை இந்த ஓரத்தில் கொஞ்சமாக கீறிக்கோங்க. அதிகமாக கீரை வேணாம், கொஞ்சம் கீரைனா போதும். ஏன்னா அந்த காரை வந்து நம்ம ஜூஸில் இறங்கணும் அப்படின்றதுக்காக தான் லைட்டாக கட் பண்ணுறது. அதையும் இதில் போட்டுடலாம். அப்புறம் சப்ஜா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தண்ணி. இதை ஒரு இதில் ஊற்றிடலாம், வாட்டர் கேனில். நீங்கள் அந்த டம்ளர்லேயே வச்சு கூட குலுக்கிக்கலாம். அப்போ தான் அந்த இதில் இருக்க காரம் எல்லாமே இறங்கும். அதுக்காக தான் நம்ம குலுக்கிறது. நல்லா குலுக்கியாச்சு. அடுத்து கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். ஒரு கிளாஸில் நம்ம அந்த கட் பண்ணி ஓரமாக கட் பண்ண இல்லையா, அந்த லெமனை உள்ளே போட்டுடலாம். ஐஸ் க்யூப் சேர்த்துடலாம். இப்போ நம்ம குலுக்கின இந்த சர்பத்தை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், குலுக்கி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக